தேர்தல் நெருங்க நெருங்க அப்படியே காணாமல் போகும் தாவேகா. விஜய் சொதப்பிவிட்டார். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழகத்தின் அரசியல் களம் முன்பெப்போதும் இல்லாத வகையில் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. ஆளுங்கட்சியான திமுக மற்றும் எதிர்க்கட்சிகள் தேர்தல் பணிகளில் தீவிரம் காட்டி வரும் நிலையில் தமிழக அரசியல் களத்தை பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தற்போது களத்தில் மெல்ல மெல்ல மறைந்து வருவதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். ஆனால் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு இடையே தொடங்கப்பட்ட விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்பத்தில் இருந்த வேகம் தற்போது களத்தில் காணப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விஜய் வருவார், மாற்றம் தருவார் என காத்திருந்த ரசிகர்களும் தொண்டர்களும் தாவேகாவில் போதிய களப்பணி இல்லாதால் சற்று சோர்ந்து போயுள்ளனர். கட்சியின் தலைமை அவ்வப்போது அறிக்கை வெளியிட்டாலும் கிராமப்புறங்களிலோ அல்லது நகரத்தின் முக்கிய வார்டுகளிலோ அக்கட்சியின் நேரடி தாக்கம் மிக குறைவாகவே உள்ளது. வெறும் சமூக வலைதள அரசியல் மட்டும் போதாது, களத்தில் இறங்கி வேலை செய்ய வேண்டும் என்பதை அரசியல் நோக்கர்கள் கருத்தாக உள்ளது. தற்போதைய நிலவரப்படி தேர்தல் களம் திமுக, அதிமுக மற்றும் நாம் தமிழர் ஆகிய கட்சிகளின் ஆதிக்கத்திலேயே இருக்கிறது. தாவேகா தனது காணாமல் போகும் நிலையை மாற்றி களத்தில் இறங்கி அதிரடி காட்டாவிட்டால் 2026 தேர்தல் களம் அவர்களுக்கு பெரும் சவாலாகவே அமையும். எதிர்க்கட்சியான அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வலுவான கூட்டணி அமைக்கவும், திமுக அரசின் குறைகளை மக்களிடம் கொண்டு செல்லவும் தொடர் போராட்டங்களையும் கூட்டங்களையும் நடத்தி வருகிறது. அதிமுகவின் பாரம்பரிய வாக்கு வங்கியை தக்க வைக்க கிராமப்புறங்களில் அதிக கவனம் செலுத்தி வருகின்றனர். மறுபுறம் சீமானின் நாம் தமிழர் கட்சி வழக்கம் போலவே தனது கூட்டங்களுக்கு மேல் கூட்டங்கள் என்ற பாணியை தொடர்ந்து வருகிறது. தேர்தலுக்கு இன்னும் 1.5 மாதம் இருக்கும் போதே வேட்பாளர்களை அறிவிப்பதும் தீவிரமாக பரப்புரை செய்வதும் அக்கட்சியின் தொண்டர்களிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் ஆளும் கட்சியான திமுக பல்வேறு திட்டங்களையும் நலத்திட்ட உதவிகளையும் செய்து வருகின்றனர். ஆனால் தாவேகா களத்தில் மிகவும் மந்தமாக உள்ளது.